இன்னைக்கு டயட்ட ஒழுங்கா ஃபாலோ பண்ணாததுக்கு வழக்கம் போல ஃப்ரெண்டு மேல தான் பழி போட போறேன். வெல்கம் டு டே 105. இன்னைக்கும் ஃப்ரெண்டு மெக்ரானட்டுக்கு கூட்டு வந்து சிக்கன் பப்ஸ் வாங்கி கொடுத்தான். நான் பாதி மட்டும் சாப்பிட்டு மீதி அவன்கிட்டயே கொடுத்துட்டேன். லஞ்சுக்கு சாப்பிட்டா புரோட்டா தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஊரெல்லாம் சுத்திட்டு கடைசியா ஒரு கடையில வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டான். அப்புறம் 2 பேருமா சேர்ந்து 2 சிக்கன் பிரியாணியும் ஹாஃப் தந்தூரியும் வாங்கினோம். நான் பிரியாணி கொஞ்சமா தான் சாப்பிடணும்னு நினைச்சேன். பட் முக்காவாசி சாப்பிட்டேன். தந்தூரி சிக்கன் ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டேன். நைட்டு ரூமுக்கு வந்து அந்த சுக்காரி டேட்ஸ்ல மீதி இருந்த ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டேன். மீதியெல்லாம் என் ஃப்ரெண்டே சாப்பிட்டான். இந்த டேட்ஸ் யூசுவல் டேட்ஸ் மாதிரி இல்லாம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு டீ கடையில ஃப்ரெண்டு வழக்கம் போல பிரெட் ஆம்லெட்டும் பைனாப்பிள் சாலடும் ஆர்டர் பண்ணா. நான் ஒரு ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன். இதுவே நிறைய சாப்பிட்டமேன்னு கில்ட்ல இருக்கும்போது மறுபடியும் மெக்ரானட் கூட்டு வந்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணிட்டான். சரி கொஞ்சமா சாப்பிடலான்னு சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்புறம் போக போக ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு மேல ஜங்க் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சா நேரா ஃபுட் கோர்ட்டுக்கே கூட்டு வந்துட்டாங்க. அங்க நான் எதுவுமே சாப்பிடல. பட் 2 செலிபிரிட்டிஸா மீட் பண்ணேன். அப்புறம் டின்னருக்கு ஒரு கடைக்கு கூட்டு போனாங்க. அங்க கிரில் தந்தூரின்னு ஹெல்த்தியா எதுவுமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்னு வாங்கிட்டாங்க. அதுல ஃப்ரைட் ரைஸையும் நூடுல்ஸையும் நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன். நூடுல்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் நூடுல்ஸ் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அங்க எக் லாப்பா, எக் வீச்னு 2 எண்ணம் போட்டிருந்தாங்க. 2த்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டேன். சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடின்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. நான் 2த்தையும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஒண்ணு வெட்டி வச்சிருந்தாங்க, இன்னொன்னு வெட்டாம வச்சிருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தும் கூட டிஃபரன்ஸே தெரியல. சென்டர்ல சாப்பிடும்போது தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. லாப்பால முட்டை கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சு. வீச்சுல கொஞ்சம் மெல்லிசான லேயரா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸா 2மே நல்லா தான் இருந்துச்சு. பட் ஹெல்த் வைஸா 2மே மோசம் தான். ஏன்னா மைதால செஞ்ச பரோட்டா தான் அது. புரோட்டீனுக்காக எண்ணெய் கம்மியா போட்டு சிக்கன் கொத்து கேட்டிருந்தேன். அது வந்த பிறகு தான் தெரிஞ்சது அது சிக்கன் கொத்து இல்ல, சிக்கன் கொத்து பரோட்டான்னு. கேட்டதுக்கு அவங்க கடையில சிக்கன் கொத்து கிடையாது, கொத்து பரோட்டா தான் சொல்லிட்டாங்க. சரி ஆர்டர் பண்ணிட்டோமேன்னு கொஞ்சமா சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதே ஃபுட் கோர்ட்டுக்கு காஃபி குடிக்கலான்னு கூப்பிட்டு வந்தாங்க. நான் வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டேன். எல்லாரும் காஃபி, ஹைபிஸ்கஸ் டீ எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த டீயை பார்த்த உடனே எனக்கு சாப்பிட்டு பார்க்கணும்னு தோணுச்சு. கொஞ்சமா டேஸ்ட் பண்ணேன். ஓகேவா இருந்துச்சு. இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்தே டயட் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. போக போக இன்னும் மோசமா தான் போச்சு. அதனால இன்னைக்கு நம்மளால கேலரி டெபிசிட்ல இருக்க முடியல. மீண்டும் சந்திப்போம்.